கோர்ட் வந்து மகாலில் இருந்தது. 1965 நான் லா முடிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து சேர்ந்தேன். அப்போன்னா எங்களுக்கு கம்பல்சரி அப்ரண்டிஸ்ஷிப் என்று இருக்கும். அது 1 வருடம் காலம் இருக்கும். அதை வாய்ப்பாக நினைச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு கிடைக்கலன்னு ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்தேன். அதில் என்னன்னா we have to attend the court. சீனியரோட போய் கோர்ட்டில் இருந்து அன்றைக்கு நடக்கின்ற கேஸை பற்றி படித்து அன்றைக்கி அவர் என்ன சீஃப் எடுக்கிறாரு, கிராஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன இது பண்ணாங்க, அதுக்கு என்ன கொஸ்டின் ஆஃப் லா இருந்தது, ஃபேக்ட்ஸ் எப்படி இருந்தது என்பது எல்லாம் டைரியில் நாங்கள் எழுதி அதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணோம். நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப பெரிய ஆஃபீஸ், நிறைய கேஸ் இருக்கும். ஜூனியர்ஸும் தனிப்பட்ட முறையில் கேஸ் வச்சுருப்பாங்க, சீனியரோடையும் கேஸ் வச்சுருப்பாங்க. எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 10-15 கேஸ் இருக்கும். அந்த 10-15 கேஸையும் நான் அட்டன் பண்ணுவேன், நோட்ஸ் எடுப்பேன், டைரி எழுதுவேன், எல்லாத்தையும் எழுதுவேன். அதை எல்லோரும் காப்பி அடிச்சுட்டு இது பண்ணுவேன். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இட் இஸ் எ கிஃப்ட் டு கெட் ஏ குட் சீனியர். ஒரு நல்ல சீனியர் கிடைக்கிறது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம். அவரிடம் கற்றுக்கொள்ள முடிந்தது. சீனியர் மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஜூனியர்ஸ் எல்லாரும். நான் இவர்கிட்ட கூட வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் அப்படி பழகினோம், கற்றுக்கொண்டோம். அங்கே வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இவர் பெரிய வக்கீல் ஆயிடுவாரா, இவர் சின்ன வக்கீலா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள் அந்த ஜூனியராக இருந்தோம். நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு. அந்த காலத்தில் சீனியர் ஜூனியர்னா சொன்னாங்க காலையில் 6:30 மணிக்கே போயிடுவேன்னு. அது எப்படின்னா எங்களுக்கு அது குருகுல வாசம் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி ஒரு குருகுல வாசம். காலையில் போனோம்னா அவருடைய இருப்போம், அவருடைய சாப்பிடுவோம், அவருடைய கேஸ அது கூடவே இருப்போம், அவருடைய ட்ராவல் பண்ணுவோம், அவருடைய எல்லாமே செய்வோம், அவருடையதே இருப்போம். அது ஒரு குருகுல வாசம் போல். ஆனால் காலப்போக்கில் இந்த சீனியர் ஜூனியர் என்ற ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது எனக்கு பெரிய ஆதங்கம். இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே நிறைய பேருக்கு சரியான சீனியர் கிடையாது. அது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் ஜூனியர்களும் சரியாக கற்றுக்கொள்வதும் இல்லை, அதுவும் நிதர்சனமான உண்மை. ட்ரையல் என்னென்ன தெரியறதில்லை. சில சமயம் சில ட்ரையல் கேசஸ் எல்லாம் அப்பீலுக்கு வரும் பொழுது படித்தோம்னா இது என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறது என்று தோணுகிறது. அதற்கு காரணம் அடிப்படை தெரியவில்லை. அதனால் இந்த அடிப்படைகளை இன்றைக்கு சொல்லலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். முதலில் வாட் இஸ் ட்ரையல்? எதற்காக ஒரு ட்ரையல் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ட்ரையலுடைய முடிவு என்ன? ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆன் வாட் பேசிஸ் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் கிவன்? நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்ல வேண்டுமோ அதற்காக அந்த ட்ரையலை நடத்தினோமோ என்பதை பார்க்க வேண்டும். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஜட்ஜ்மெண்ட்ல கடைசியில் என்ன எழுதுவானா, ஐ ஃபவுண்ட் ஹிம் கில்ட்டி. கில்ட்டி என்று எழுதுவதற்கு என்னென்ன சரத்துக்கள் அங்கே இருக்கிறது, அதில் ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்குன்னு இவ்வளவு வேணும். ஸோ டு ஃபைண்ட் ஹிம் கில்ட்டி, வாட் இஸ் த எவிடன்ஸ் அவைலபிள், ஹவு இட் இஸ் ஹேண்டில்ட் பை த டிஃபென்ஸ், அவங்க என்ன டிஃபென்ஸ் போட்டாங்க, அதை எவ்வளோ தூரம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் ப்ராபலைஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய அடிப்படையில் என்ன கொடுக்குறோம், ஒரு ஃபவுண்டிங் கில்ட்டிங்கிறோம். அதோட நிற்கல ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கன்விக்ஷன் கொடுக்குறோன்னு இருக்கிறோம், அது ரெண்டாவது. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கொடுக்குறோம். கன்விக்ஷன் வேறு, சென்டென்ஸ் வேறு. அந்த வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இப்போ வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறோம்,
சென்ட்ரல் சஸ்பெண்டட் எழுதுறோம். ஆனால் அது திருப்பி வேலை வாங்குவதற்கோ இதுக்கோ அது பத்தாது. கன்விக்ஷனையும் சென்டென்ஸ் டேக் பண்ணணும். கன்விக்ஷனையும் சென்டென்ஸையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணாக்கா he is entitled to get the job back, reinstated back. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ கன்விக்ஷன் எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க, அது கில்ட்டிங்கிறது பத்தாது, அதுக்கப்புறம் கன்விக்ஷன் வரணும். எந்த காரணத்துக்காக அதை கன்விக்ட் பண்ணப்படுறாங்க, அந்த கன்விக்ஷன் எதன் அடிப்படையில் வருகிறது என்பது தெரிய வேண்டும். அது அந்தந்த செக்ஷனுக்கு இன்கிரீடியன்ஸை பொறுத்து வருகிறது. அந்தந்த இன்கிரீடியன்ஸை பொறுத்து அந்த கன்விக்ஷன் வருகிறது. அதற்கப்புறம் சென்டென்ஸ் அந்தந்த பிரிவுக்கு என்ன சென்டென்ஸ் என்பது வருகிறது எல்லாமே. அதனால நீங்கள் எதுக்காக ட்ரையல் நடத்துறீங்கன்னா, whether he is guilty, whether he will be convicted, whether sentence is to be given, what is the adequacy of the sentence, இதற்காக தான் நீங்கள் ட்ரையல் நடத்துகிறீர்கள். அதனால் நீங்கள் ஒரு ட்ரையலை நடத்த ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் இதை சுத்தமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி என்கிறது வரிசையே வரும். ட்ரையலில் எடுத்த உடனே வாட் இஸ் செட்ஸ் த லா இன் மோஷன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் அந்த செக்ஷன் 154 ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது that set the law in motion. அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் எந்த கேஸும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அந்த காக்னிசபிள் அஃபென்ஸில் எந்த கேஸும் கண்டக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும். அந்த கம்ப்ளைண்ட் தான் பேசிஸ். அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்கணுங்கிறது தெரியணும். அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த எந்தெந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரிமா ஃபேசி அலிகேஷன்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காங்க. கம்ப்ளைண்ட்டில் 2 வகை உண்டு. ஒன்று காக்னிசபிள் அஃபென்ஸ், இன்னொன்று நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸை நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸை அதற்கென்று ஒரு ரெஜிஸ்டரில் பதிவு செய்து அதற்கென்று பெட்டிஷன் நம்பர் கொடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதன் பிறகுதான் நீங்கள் அதை ஒரு எஃப்ஐஆரை போட முடியும். அல்லது ஒரு கோர்ட்டில் 190 நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ என்ன அடிப்படை ஒருவரை கில்ட்டி என்று பார்ப்பதற்கு முதல் அடிப்படையாக இருக்கிறது the prima facie case made out in the complaint. Whether that prima facie கேஸுக்கு அவனால் 161 ஸ்டேட்மெண்ட் சார்ஜ் ஷீட் இதெல்லாம் எவிடன்ஸ் கொண்டு வர முடியுதுன்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா you can go for quashing. So it is very essential. What is a complaint? Whether it is cognizable or not cognizable offense. If not cognizable, what is the procedure? If cognizable, what is the procedure? And then what is the investigation? 175 and the investigation இதெல்லாம் இது பண்ணணும். அப்போ ஒரு சார்ஜ் ஷீட் போடுறோம். On what basis the charge sheet is filed? The charge sheet is filed on the basis of the complaint and the witnesses' statements and documents seized, material objects seized, and presently they are giving the gist of the case, and they come to the conclusion what is the offense made out, and for that they are filing the charge sheet. Filing the charge sheet வந்த உடனே கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அங்கே தான் உங்களுடைய வேலை ஆரம்பிக்கிறது. அட்வொகேட்ஸினுடைய வேலை எப்போ ஆரம்பிக்குதுன்னா அங்கே தான் வருது. அப்போ அந்த எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே குவாஷ் பண்ண முடியும். எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போட்ட உடனே டிஸ்சார்ஜ் அந்த கோர்ட்லேயே போட முடியும். இல்லைன்னா அதை ஹைகோர்ட்டுக்கு எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டு see whether we can go for a quash or a dismissal. Here what is the offense? What is the ஒரு குற்றம் புரிந்தான் என்பதற்கும் அந்த குற்றம் புரிவதற்கு எத்தனை ஸ்டேஜ்கள் இருக்குது என்று தெரிய வேண்டும். One fellow found guilty or found that he committed an offense
வாட் ஆர் த ஸ்டேஜஸ் அவைலபிள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எஃப்ஐஆர் மற்றவங்க எல்லாம் படித்த பிறகு நாம் எங்கு நிற்கின்றோம் என்பது தெரியும். 3 தகவல்கள் இருக்கிறது. அதாவது ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட் அண்ட் கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ். 3 இருக்கு. ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட், கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். இது 3க்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் எடுத்தவண்ணம் போய் செய்வதில்லை, அதற்கென தயார் இருக்கின்றான். அதற்கு அந்த குற்றத்தை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான். அந்த முயற்சியை படித்தால் அந்த குற்றத்தை செய்து விடுகின்றான். இந்த ஸ்டேஜஸ் தெரியணும். ஸோ when you read the papers, whether it is a stage of preparation or stage of attempt or stage of conviction, இதற்கு தகுந்தாற் போலதான் அந்த காக்னிசன்ஸ் எடுக்கப்படுகிறது, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்படுகிறது, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஜட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, ட்ரையல் நடத்தி ஜட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றை படிக்கும் பொழுது, குற்ற நிகழ்வுகளை படிக்கும் பொழுது 3 விதமான ஸ்டேஜஸ் வருகிறது. ஒன்று நீங்கள் படித்த பொழுது that may create a suspicion, இதெல்லாம் செஞ்சிருக்கலான்னு ஒரு சந்தேகத்தை இழக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் படிக்கும் பொழுது சில சமயம் அதில் கிரேவ் சஸ்பிஷன் என்று வரும். கிரேவ் சஸ்பிஷன் இருக்கும் பொழுது சஸ்பிஷனுக்கும் ப்ரூஃபுக்கும் மத்தியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சொல்வது இவன் செஞ்சிருப்பான் அப்படிங்கிற நிலைக்கு வரும். இதுதான் இது. இந்த நிலைகள்லாம் எதுக்காக இருக்கிறதுன்னு தெரியணும். ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். ஒரு சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் கொடுக்குறான், ஒரு சார்ஜ் ஷீட்டை கொடுக்குறான், அதை நம்பர் பண்ணும்போது தட் இஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ். when you want to take a cognizance, at least there must be evidence to create a suspicion against that accused. அது இல்லைன்னா அவன் எஃப்ஐஆர் அப்பவே தீர்ப்பு கொடுத்து அந்த விடுதலை பண்ணிடலாம். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் போடும் பொழுது அந்த வெறும் சஸ்பிஷனுக்குலாம் ஒன்றும் கிடையாது, வீட்டுக்கு போக அனுப்பிடலாம். ஸோ சஸ்பிஷன், ஹவெவர் suspicion plus suspicion is nothing but suspicion. அது சஸ்பிஷனோட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது செயலுக்கு வராது. செயலுக்கு வருவதற்கு முந்தைய ஸ்டேஜான டேக்கிங் காக்னிசன்ஸ் என்ற நிலையில் அந்த சஸ்பிஷனை நாம் உபயோகிக்க முடிகிறது. ஆனால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது அந்த சஸ்பிஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது இட் மஸ்ட் பி கிரேவ் சஸ்பிஷன். தேர் மே நாட் பி எனி ப்ரூஃப். இது கட்டாயம் கன்விக்ஷன் தான் முடியுங்கிறது தேவையில்லை. இது அதுக்கான லாய்க்கு இல்லைங்கிறது தேவையில்லை. பிகாஸ் அது அந்த ஸ்டேஜ் கடந்து வந்துருச்சு. ஸோ வாட் எவர் த அலிகேஷன்ஸ் ஆர் கிவன், வெதர் தட் கிரியேட்ஸ் a grave suspicion, then only you can file it. Your charges can be framed. Charge frame பண்ணோம்னா அது ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு எவிடன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி வெறும் சஸ்பிஷன் இருந்தால் பத்தாது, அதுக்கு கிரேவ் சஸ்பிஷன். பிரஃபுல்ல குமார் கேஸ் என்று ஃபேமஸ் கேஸ், அதில் தான் இதை இது பண்ணுவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த டிஃபரன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எடுத்தோம்னா நம்ம ஹைகோர்ட்டில் போய் ஒரு பாஷ் போடுவோம், எடுத்தோம்னா இங்கே போய் ஒரு இது பண்ணுவோம்னா அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுருது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் போக முடியுமா என்பதை எதிலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், அங்கே 161 ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் ஆப்சர்வேஷன் வருது, அத்தாட்சி, ரெக்கவரிஸ், அப்புறம் இருக்கிற மெடிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்து whether there is any evidence to go to the extent of framing of a charge அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஃப்ரேமிங் ஆஃப் த சார்ஜ் இல்லைன்னா தான் நீங்கள் சார்ஜை வாஷ் பண்ணணும்னு எந்த கோர்ட்லையும் போடலாம். அது இல்லைன்னா மீம்புக்கு போய் போட்டு இருக்கிற டாக்குமெண்ட் அவ்வளோ ஃபில் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்காக சொல்லுன்னா, யூ மஸ்ட் நோ வாட் ஆர் த ஸ்டேஜஸ். ஒரு அஃபென்ஸ்னா அது ப்ரிப்ரேஷன்,
அட்டெம்ப்ட் கமிஷன் இருக்குது. அது ப்ரிப்பரேஷனுங்கிறது வேர் சஸ்பிஷன் தான் கிரியேட் பண்ணும். அட்டெம்ப்ட்ங்கும்போது அது வந்து இட் கோஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃப்ரேம் யூ டார்கெட். கடைசியில் கன்விக்ஷன் முடியக்கூடிய அளவுக்கு அந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது பெயர் போகும். ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் with regard to the offense and what is the circumstances you need for framing of a charge and other things you got. இதில் வந்து முக்கியமானது என்னன்னா, what is the preparation, what is an attempt, what is the commission of offense அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. இதில் எப்படின்னா மர்டர் கேஸ்லாம் இது அவ்வளோவா வராது. ஆனால் இந்த கடத்தல் கேஸ்கள்லாம் இருக்கு பாருங்க, கடத்தல் கேஸ்கள் அந்த காலத்தில் ரேஷன் அரிசி கடத்துவாங்க. அங்கே செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னா அது அஃபென்ஸ். அங்கே தான் இந்த டிஃபரன்சியேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல செக் போஸ்ட் இருக்குது. அந்த ஜன்னல் கிட்ட ஒருத்தன் அங்கேருந்து வரலாம், கடத்திட்டு போனாங்க. இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவன் நினைக்கிறான் நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க, நம்ம திரும்பி போயிடலான்னு போயிடுறான். Whether he attempted to smuggle the thing அப்படிங்கிறது கொஷின். யாராவது சொல்லுங்க, இது அட்டெம்ப்ட்ல வருமா அல்லது கமிஷன்ல வருமா? அது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் தான். ஏன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த இது சொல்கிறேன், அவன் அதுக்கு மேலே வந்துடுறான், இது வரைக்கும் வந்துடுறான். வந்தப்போ தான் தெரியுது அங்கே ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான்னு, உடனே திரும்பிடுறான். What is the stage? Is it preparation or attempt or commission? இப்போ இது வந்து வெறும் attempt தான். ஏன்னா அந்த பார்டரை போடலை, அதனால அவன் he has not committed any offense. அதே சமயத்தில் அவன் இயற்கையாக நேச்சுரலாக நீமே போக வேண்டாம் சொல்லி திரும்பிடுறான். அதனால இது ப்ரிப்பரேஷன். ஆனால் இங்கே அந்த போலீஸ்காரன் நிற்கிறாங்கிறதுனால இவன் திரும்புகிறான். இது திரும்பாமல் போனான்னா அவனை போலீஸ்காரன் பிடிச்சிடுவான். இதுதான் ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு அட்டெம்ப்ட், ஒரு கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், இவைகளுக்குள்ள வித்தியாசம். அதே போல் சஸ்பிஷன்லேயும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு இது போனால் கதை கதையாக சொல்லுவாங்க, இங்கே போனால் அங்கே போனால் இங்கே போனால் பார்த்தோம் தெரிஞ்சு. ஆனால் அது உள்ள கரெக்டாக படிச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாம் இவனுடைய இமேஜினேஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அது வந்து இட் மே கிரியேட் எ சஸ்பிஷன். இவன் இப்படி செஞ்சால் இப்படி போனாங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுட்டு கூடும் அப்படின்றதுன்னா அது வெறும் சஸ்பிஷன் தான். ஆனால் அதுக்கு மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் போச்சுன்னா அது கிரேவ் சஸ்பிஷன் ஆகுது. அதற்கு அடுத்து எவ்ரிதிங் இஸ் டு பி ப்ரூவ் பியாண்ட் சொல்லிட்டோம். அது எப்படி ப்ரூவ்? அதுலேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் எவிடன்ஸ். ஒரு 4 விட்னஸ் வந்து சொல்கிறாங்க, நான் ராமே வந்து வெட்டுனா நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, அது டைரக்ட் எவிடன்ஸ். இந்த ஒய்ஃபை இந்த மாதிரி மர்டர் பண்ணிட்டான், அதை நான் பார்த்தேன்னு சொல்கிறான், அது டைரக்ட் எவிடன்ஸ். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்லையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ தேர் கேன் பி 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரூவிங் அன் அஃபென்ஸ். முதல்ல ஒரு கிரைமுக்கு 3 சொன்னேன், அதுக்கப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது இதுக்கு 3 சொன்னேன். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது வந்து எவிடன்ஸ் எடுக்கும்போது அந்த எவிடன்ஸ் இட் வெதர் ஹி கமிட்டட் தி அஃபென்ஸ்ங்கிறத டைரக்ட் எவிடன்ஸ்லையும் சொல்லலாம், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்லையும் சொல்லலாம். இது பெரிய சப்ஜெக்ட், ஆனால் அதை நான் சுருக்கி சொல்கிறேன். டைரக்ட் எவிடன்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று அந்த விட்னஸை நம்பணும், இல்லாட்டி நம்பக்கூடாது, அதோட அது ஓடிவிடு. அதுக்கு என்ன செய்யறதுன்னு அப்புறமே சொல்கிறேன். வித் ரிகார்ட் டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், இட் இஸ் வெரி செட்டில்ட் லா. பஞ்ச் சீல் என்று சொல்லுவார்கள். 5 விவேகங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து it must form a chain of circumstances. ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் பத்தாது, ஒரு செயின் இருக்கணும். செயினில் தெரியும்ல, அந்த செயின் இருக்கணும். அதில் அந்த செயினில் ஒவ்வொரு லிம்மும்
ஒவ்வொரு சின்ன சின்ன இது வரிசை அது ஒவ்வொன்றையும் இண்டிபெண்ட்டாக பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணும். அதில் எந்த செயினும் ஸ்னாப் ஆகக்கூடாது. ஸோ there must be chain of circumstances. Each limb is to be proved beyond reasonable doubt. No snatching of chain or breaking of chain. And further, this is very important. அந்த இது பூராத்தையும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பூராத்தையும் எடுத்தோம்னா it must point to the accused that he is guilty of the offense. இவன் தான் செஞ்சிருக்கணும்னு அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த இது என்னன்னா, இது மாத்திரம் பார்த்தாது இவன் கில்ட்டியா இருக்கலாம். முதலே சொன்னேன், ஃபவுண்ட் கில்ட்டி, கன்விக்ஷன் அண்ட் தென் சென்டென்ஸ். ஃபவுண்ட் கில்ட்டின்னா பத்தாது, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டும். அதில் என்ன, circumstance is not inconsistent with the innocence of the accused அப்படிங்கிறது. And it cannot be explained in any other hypothesis. அது ஐந்தாவது. அதாவது அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா அது அவன் கில்ட்டின்னு சொன்னால் மாத்திரம் பார்த்தாது, அவன் இன்னசென்ட்டாக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கணும். அது சரிதானே? லிங்க் கரெக்டாக இருக்கணும், அந்த ஒவ்வொன்றையும் ப்ரூவ் பண்ணியிருக்கணும், எந்த லிங்க்கும் மேட்ச் ஆகக்கூடாது. அப்படி ஆனது வந்து பாயிண்ட் டு த அக்யூஸ்ட் இஸ் கில்ட்டி ஆஃப் த offense. அந்த மாத்திரம் பார்த்தாது, இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் innocence. ஸோ இதுக்குள்ள எதில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு ட்ரையலுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவ் யூ ஆர் மேக்கிங் யுவர் நோட்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் சில ஆஃபீஸர்கள்லாம் நல்லா தெரியும், சாருக்கெல்லாம் நல்லா தெரியும், அப்போ ஜூனியர்ஸ்க்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் என்னன்னா, இவங்க வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஒரு விட்னஸை, ஒரு கேஸ்கட்டை ஒரு 8 மணி நேரம் படித்தா தான் ஒரு ஐ விட்னஸை 1 மணி நேரம் உங்களால் கிராஸ் பண்ண முடியும். இட் இஸ் ஃபேக்ட். பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு கேஸ்கட்டை 8 மணி நேரம் படித்தா தான் ஒரு ஐ விட்னஸை நீங்கள் 1 மணி நேரம் கிராஸ் பண்ண முடியும். இல்லாட்டி பாதியில் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் மறந்து போயிடும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அதை வந்து கரெக்டாக செய்யணும்னா எப்படி ப்ரிப்பரேஷனுங்கிறது எங்கள் சீனியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் டேக்கிங் தட் திங்ஸ். அவர் என்ன செய்வார்னா, முதல்ல எஃப்ஐஆர் கொடுக்குறாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் தமிழில் இருக்கும், அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் பாரு. நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்கள் முழு அப்சார்ப்ஷனாக அதில் இருக்கும். அந்த வேர்ட்ஸு அந்த இதெல்லாம் உண்மையான மீனிங் என்ன சொல்லுது, அதை எங்கே கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும். அதனால தட் இஸ் த ஜெனிசிஸ் ஆஃப் த கேஸ். எஃப்ஐஆர் இஸ் த பிகினிங் ஆஃப் த கேஸ். அந்த எஃப்ஐஆர் வச்சு தான் நீங்கள் மற்ற எவிடன்ஸ்லாம் படித்து அதில் நமக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த எஃப்ஐஆரை நீங்கள் யூ ஹேவ் டு டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ் பாரு. ஆனால் அது இப்போ தேவையில்லை, பிகாஸ் நிறைய பேர் அதுக்கு கஷ்டமான வேலை. நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா இது என்னத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டுருவாரு. அப்புறம் அவரே டிக்டேட் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த மாதிரி எஃப்ஐஆர் மொத்தம் ஒரு அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆருடைய அலிகேஷனை 161 ஸ்டேட்மெண்ட்டில் அவன் எப்படி டெவலப் பண்ணுறாங்கிறது பார்க்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் இந்த அலிகேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வேர்டிங்ஸை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை, அந்த வாக்குமூலத்தை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறான்னு பார்க்கணும். அதை பார்த்தா தான் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க, இந்த இடத்த நீங்கள் ஷேட்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஸ் போயிடும். அதனால் புரிஞ்சது அவங்களுக்கு என்னன்னு. அதனால் 161 ஸ்டேட்மெண்ட்டு வந்து சிலர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு ராமன்கிற சாட்சியாக வர்றான்னா அவனுடைய 161 ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் படிச்சுட்டு வந்து நிற்பாங்க. அப்படி போகவே கூடாது. டெல் அப்பான் யூ.
ஏனென்றால் அதற்கு பின்னாடி வருகின்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, இல்லாட்டி அதை வீக்கம் பண்ணுறாங்க. அதிலிருந்து தான் நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் தனியாக ஒரு டிஃபென்ஸை எடுக்க முடியாது. அங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதுக்குள்ளேருந்து தான் நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேஸ் ஜெயிக்கணும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு அம்புட்டியும் படித்து மெடிக்கல் எவிடன்ஸ் என்ன இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் என்ன இருக்குது, இந்த ஏஆர் காப்பி என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்சர்வேஷன் மருந்துகள் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வேலை படிக்கணும். படிக்கும்போதே இது குலத்தையும் பார்க்கணும். நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தோணாது, கிளாஸ் பண்ணுறது பார்த்துட்டு இருந்துக்கிறோம். வேறு என்ன கேட்கன்னு தெரியாது, ஒரு சஜஷன் போட்டு நீங்கள் பதில் பார்த்துருக்கீங்க. அதனால் எப்படி படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எங்கள் ஆஃபீஸில் என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் பேஜ்னு ஒன்று போடுவோம். ஃப்ரண்ட் பேஜ்னு போட்டோம்னா ஒரு பேஜுக்குள்ள இதை ரெண்டாக மடித்து இந்த பக்கம் ஒரு இது இந்த பக்கம் ஒன்று வரும். இந்த பக்கத்தில் கோர்ட் பேர், நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அக்கரன்ஸு, டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிப்போர்ட்டு, அப்புறம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸு, அப்புறம் அது கம்ப்ளைனண்ட் யார், டிசீஸ் இருந்தால் இன்ஜெக்ட் இருந்தாவே யார், அதுக்கடுத்து அதில் அக்யூஸ்ட் யாராவது இருக்காங்கன்னு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டில் பார்க்கணும். சார்ஜ் ஷீட்டில் எத்தனை அக்யூஸ்ட் போட்டிருக்கான், இதில் யாரையும் ட்ராப் பண்ணிட்டானா, இல்லாட்டி யாரையும் இன்க்ளூட் பண்ணுறானா அப்படின்னு பார்த்து அதை கீழே எழுதிக்கணும். அக்யூஸ்ட் அக்கார்டிங் டு த சார்ஜ் ஷீட். அதுக்கப்புறம் என்னென்னா சார்ஜ் ஷீட்டில் மெமோ ஆஃப் எவிடன்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கட்டாயம் பார்க்கணும். மெமோ ஆஃப் எவிடன்ஸில் பார்க்கும் பொழுது அந்த மெமோ ஆஃப் எவிடன்ஸில் எந்தெந்த விட்னஸ்ஸு என்ன சொல்ல போகிறான்னு எழுதியிருக்கணும். அது இல்லைன்னா நீ கோர்ட்டில் கேட்டு வாங்கிடணும், வாங்கி அதை பார்க்கணும். அதை LW 1 2 3 4ன்னு இந்த சைடில் எழுதுவோம். எழுதிட்டு ஒரு ஸ்னாப்ஷாட், இவன் எதுக்காக விசாரிக்கிறாங்க, என்ன ஆப்சர்வேஷன் சொன்னால் ஓபிஎம்னு பக்கத்தில் போட்டுக்கணும், ஸ்கெட்சில் பக்கத்தில் போட்டுக்கணும். அதே மாதிரி 27 ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரெக்கவரினா அது பக்கத்தில் எழுதிக்கணும். இந்தந்த விட்னஸ் இந்தந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட்டு பேசுகிறாங்க, இந்தந்த அக்யூஸ்ட் யாரு. அதே மாதிரி என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்கள் வருதோ அல்லது மோட்டிவ் என்ன மோட்டிவ் எல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் போடாமல் எந்த கேஸும் நடத்த முடியாது. ஏன்னால் இதுதான் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்க வேண்டியது. ஏனென்றால் இதை பார்த்தாலே நீ வரப்போகிற சாட்சி என்ன சொல்ல போயின்னா, இதற்கு முந்தைய சாட்சி என்ன சொல்லியிருக்கின்றான், இந்த சாட்சி என்ன சொல்ல போகின்றான், இவனை எப்படி குறுக்கு விசாரணை செய்வது என்பதெல்லாம் தெரியப்படும். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் எப்படி நோட்ஸ் போடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சும்மா போயிட்டு எழுதிட்டுலாம் போய் நிற்க முடியாது, இதோடு நிற்காது. அடுத்தது என்ன வரும், ஒரு கிரிமினல் கேஸ்னால் அதில் என்ன வரும், ஒரு ஹார்ட் கேஸ் அல்லது கொலை கேஸ்னால் என்ன வரும். அதுக்கு அடுத்தது அவருக்கு மோட்டிவ் வரும். மோட்டிவ் ப்ராசிக்யூஷனில் என்ன மோட்டிவ் சொல்கிறான், அதில் நிறைய மனிதர்கள் யூ ஹேவ் டு டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மோட்டிவ் என்ன இருக்க முடியும், அந்த மோட்டிவ் அந்த இது கொடுத்து அது ஒரு பக்கத்தில் நாங்கள் ஃபுல்லாக எழுதுவோம். அது எழுதுவோம். அதுக்கு அடுத்தது டோபோகிராஃபி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கிரிமினல் கேஸ். டோபோகிராஃபினா அந்த ஆப்சர்வேஷன் வருது, பிளான், இதில் என்ன இருக்கிறது, அந்த இடத்தை போய் பார்த்து எப்படி இருக்கிறது, அதை எப்படி ஷிஃப்ட் பண்ணால் பிளேஸ் ஆஃப் அக்ரஸை ஷிஃப்ட் பண்ண முடியும், எப்படி ஷிஃப்ட் பண்ணால் விட்னஸை ஷிஃப்ட் பண்ணி அவனால் பார்த்துருக்க முடியாது சொல்ல முடியும், அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ நெசசரிலி எங்கள் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் சரி பிளேஸ் ஆஃப் அக்ரஸை பார்க்காம ஒரிஜினல்ஸை பார்க்காம கேஸே நடத்த மாட்டோம். சரிதானே? நடத்தவே மாட்டோம். நம்ம ஒரிஜினல் பார்க்குறது இல்லை, இதை பார்க்குறது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஏன்னா ஒரிஜினல்ஸில் நமக்கு வேண்டிய பகுதிகள் நம்ம காப்பீஸ் கொடுக்காம ஒமிட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த கட்டில் இருக்கும். நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தா தான் அது இது பண்ண முடியும். அதே மாதிரி அவன் பாட்டுக்கு நான் இங்கே நின்று பார்த்தேன் அப்படிமா,
ஆனால் அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு வந்து அவனால் பார்க்க முடியாது, அப்படியே மாறிடும். அதில் நிறைய இருக்குது. அதனால் அப்புறம் டோப்போகிராஃபிக்கு அப்புறம் அக்கரன்ஸை பொறுத்து மட்டும் உங்களுக்கு வந்து 2 தான். அவன் என்னத்தை சொல்கிறான் அப்படிங்கிறது மெடிக்கல் எவிடன்ஸ் என்ன இருக்குது, அந்த விட்னஸ்களுக்குள்ளே இருக்கிற கான்ட்ரடிக்ஷன், மெடிக்கல் எவிடன்ஸ், இதை கோரலேட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியும். இல்லாட்டி சும்மா இருந்தால் கூட சில கேஸ் விடுதலை போயிடும், அன்னெசரி கிராஸ் பண்ணணும்னா உள்ளே போயிடும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனோ, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனோ, ஃபார் த பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் தி கிளையண்ட்டோ நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் நோ வாட் டு ஆஸ்க் அண்ட் வாட் நாட் டு ஆஸ்க். என்ன கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தான் கேஸை நடத்த முடியும். அதுலேயே ராம்ஜெத்மலானி கேஸ் நடக்கும்போது அவர் கேட்டார், டிட் யூ எக்ஸ்பெக்ட் திஸ் ஆன்சர் ஃப்ரம் தட் விட்னஸ்ன்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. வித்தவுட் நோயிங் த ஆன்சர் ஒய் டு யூ புட் தி கொஸ்டின் அப்படின்னு. அதனால் ஒரு விட்னஸ் வந்து ஒரு ஆன்சர் கொடுப்பானா இந்த மாதிரி தான் கொடுப்பான், கொடுக்காம போனால் வேற அப்படின்னு நீங்கள் அறிவித்து வச்சுட்டு தான் அந்த கேள்வியை கேட்கணும். அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும் பொழுது அது நமக்கு பாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகமாக இருக்கிறதா என்று பார்த்து அந்த கேள்வியை கேட்க வேண்டும். முதல்ல நான் யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு மர்டர் கேஸ் நடத்தினேன். அதாவது 68 நடத்தினேன். கனெக்ஷன் ஆகிடுச்சு. மோகன் குமார் அவங்களையும் வாங்கியும் இந்த கேஸ். அதில் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த சோகத்துக்கு எந்த பகுதியிலிருந்து நீ எப்படி அதை எலிஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், அதை அப்படியே விட்டு போனேன். இவர் ஆர்கியூ பண்ணிட்டு வெளியில் வந்து கேட்டேன், இந்த கேள்வியை நீ பாதியில் விட்டுட்டு போயிட்டு. நான் சொன்னேன், அடுத்த கேள்வி கேட்டேன், அவன் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவான் தான், என் ப்ரீவியஸ் ஆன்சருக்கு அடிபட்டு போகணும்னால கேட்கல அப்படின்னேன். உடனே that's a bad habit. You ought to have received that answer and shattered that answer. Now it is like a cat on the wall. It is not helping you or to the prosecution or anybody. So what you are cross-examining அப்படிங்கிறது வந்து முதலையே யோசித்து என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, என்ன அட்வர்ஸாக எப்படி வரும், வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டீங்கன்னா தெரியாதனமா அதை ஷேட்டர் பண்ணணும். That is the important thing with regard to the cross-examination. Cross-examination is not a joke. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அது மட்டும் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கட்டாயம் 4 பேரை கிராஸ் பண்ணி ஆகணும். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 10 பேரையாவது கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் வரும். அதனால ட்ரெயினில் வரும் பொழுது ஒவ்வொரு விட்னஸும் அதில் இன்கிரிமினேட்டிங்காக என்ன சொல்கிறான், அதுக்கு யார் யார் கலாபரேட் பண்ணுறான், எவன் வேணை கட் பண்ணி எங்கிட்ட அனுப்புறது, எவன் வேணை இது பண்ணி இந்த ஃபால்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஓவரால் பிக்சராக எடுத்து பிறகு ஒவ்வொரு விட்னஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து எங்கள் சீனியர் ஆஃபீஸில் இல்லைன்னா ஒவ்வொரு விட்னஸுக்கும் நீங்கள் கொஸ்டினிங் எழுதணும். கொஸ்டின் எழுதினா அடிச்சிடுவார். ஒவ்வொரு விட்னஸுக்கும் ஐஓ முதற்கொண்டு கேள்வி எழுதி வச்சுருவார். எழுதி வச்சு தான் கேட்பாரு. அதில் 2 என்ன, ஒன்று நீங்கள் மறந்துட மாட்டீங்க, இன்னொன்று நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷன் நிறைய கிடைக்கும். அதில் எந்த கொஸ்டினை கட் பண்ணணுமோ கட் பண்ணிடலாம், கேட்கணுமோ கேட்கணும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. பிரேம்ராஜ்னு இருந்தார் எங்கள் ஆஃபீஸில். அவர் 60 கொஸ்டின் எழுதி வச்சுருப்பார். கிராஸ் பண்ணும்போது எனக்கு 40 கொஸ்டின் கட் பண்ணி விட்டுருவார். மீதி தான் கேட்பார், என்னடே இப்படி பகுப்பா அப்படிம்பாரு. இல்லாட்டி அது என்னமோ மாதிரி இருக்கு. அதனால அதை விட ரொம்ப இது என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எழுதி வச்சு கேட்கறது ஒரு ஆர்ட். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதி வைக்காம கிராஸ் பண்ணுறது ஸ்பான்டேனியஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன், that will come by experience only. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா everything you have to keep it in your mind. இந்த 5வது விட்னஸ் என்ன சொல்ல போனால், 3வது விட்னஸுக்கு என்ன சொன்னால்,
இதெல்லாம் எஃப்ஐஆர் என்ன இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் இது என்ன இருக்குது, அப்படி இவ்வளோத்தையும் மனசில் வச்சு கேல்குலேட் பண்ணி கொஸ்டின் போட வேண்டியது இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் நாட் கிளாஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ஈஸி ஜோக் கிடையாது. நம்ம இந்த கணேஷ் நாடாளுமன்ற ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வந்து ரிட்டையர் நடத்திட்டு இருக்கார். அப்போ ஒரு சிஜிஎம் இருக்கும். அவர் குறவன் கூட உங்களோட நல்லா கேஸ் நடத்துவான், என்ன நீங்கள் கேஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி குறவா தேர் ட்ரைப்ஸ், அவங்க வந்து திருநெல்வேலி இருக்கும். ஆனால் அவன் ரொம்ப அழகாக கேஸ் நடத்துவான். ஆனால் அவனுக்கு எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. கேட்கக்கூடாதுன்னு சேர்த்து கேட்பான். நானும் நீ ஜெயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததான்னு கேட்பான். அந்த மாதிரி. அதனால யூ மஸ்ட் நோ what to ask and what not to ask. That is not enough. It is better not to ask than asking adverse question. ஒரு அட்வர்ஸ் ஆன்சர் வாங்குற மாதிரி ஒரு கொஷினை கேட்பதை காட்டணும், கேட்காம இருக்கிறது பெட்டர். அதுக்காக வந்து ரோக்ரா சொல்லிட்டு உட்காந்துக்க முடியாது. அதுக்காக கிராஸ் பண்ணாதான் நம்ம கட்சிக்காக நம்ம இது பண்ணுவாங்க, இதுக்காக கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த தேவையான அளவு கிராஸ் பண்ண வேண்டும். அதில் என்ன கேட்க வேண்டும் என்பதை முதலேயே நிர்ணயித்து நீங்கள் எழுதி வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மனதில் பதிய வைத்திருக்க வேண்டும். அதை அப்படியே கேட்டுட்டே போகணும். திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கண்டக்டிங் ஏ ட்ரையல். அப்படி கண்டக்டிங் ட்ரையலை போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? வாட் ஆர் த ஹர்டல்ஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ்? வாட் ஆர் ஃபேவரபிள் திங்ஸ் ஆர் வித் யூ? இப்போ டிஃபென்ஸ் எடுக்கிறது தான் இதில் ரொம்ப பெருசு. டிஃபென்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் டோட்டல் டினைல் எடுத்துடலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் சில சமயம் சில டிஃபென்சஸ் ஆக்ட்லேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆஃப் ப்ரைவேட் அது ஆக்ட்லேயே இருக்குது. அதே மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சடன் ப்ரொவோகேஷன் அண்டு இன்டாக்சிகேஷன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் இந்த வழக்கில் எவ்வளோ தூரம் அப்ளிகபிள் ஆகிறது, எவ்வளோ தூரம் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு வகை டிஃபரன்ஸ். சில சமயம் சில மேட்ரிமோனியல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதில் ரெக்கார்டு இருக்காது, ஒன்று இருக்காது, பிடிக்க அவன் பாட்டுக்கு சொல்லுவான். அதை எப்படி கிராஸ் பண்ணுறது? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ரைட் ஆஃப் private defense is to be taken, what is the circumstances under which you can take that defense? எந்த சூழ்நிலையில் அந்த டிஃபென்ஸ் நீங்கள் எடுக்க முடியும்? எந்த சூழ்நிலையில் அந்த டிஃபென்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்ஸாக போகும்? எந்த சூழ்நிலையில் அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவுபட சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வரான், என்னை வெட்ட வரான். நான் அங்கே கீழே ஒரு அருவா இருக்கு, உடனே எடுத்து அவனை வெட்டிடுறான். ஐ ஆம் ஹேவிங் ஏ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். அதுக்கு இன்ஜுரி இருக்கணுங்கிறது இல்லை, ஈவன் ஏ த்ரெட் இஸ் சஃபிஷியன்ட். ஒருத்தன் வரான், என்னை வெட்ட வரான், நான் அருவாவை எழுதுறேன், அவன் திருப்பி ஓடுறான், அவனை துரத்தி போய் வெட்டுறேன். அப்போ எனக்கு ரைட் ஆஃப் ப்ரைவேட்ஸே இல்லை. இவன் தோ ஹேட் ஏ த்ரெட், அந்த த்ரெட்டு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ரைட் ஆஃப் இருக்குது. அவன் திரும்பிட்டான உடனே எனக்கு அந்த த்ரெட்டு போயிடும். டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ரைட் ஆஃப் ப்ரைவேட்ஸ் எடுக்கணும்னா எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எடுக்கணும்? அவன் திரும்பி ஓடுறவனை போய் திருத்தி விட்டாங்கிறத நீங்கள் ரைட் ஆஃப் ப்ரைவேட் நம்ம வருதுன்னு நினச்சிட்டு அப்படி கேஸ் நடத்திங்கன்னா கன்வீனியன் ஆகிடும். ஸோ ஈவன் if it is a small injury, you can have right of privilege, provided the threat or to his body or to property must be there forever. You may feel பண்ணும்பொழுது அந்த threat அங்கே இருக்கணும். அது சர்க்கம்ஸ்டான்ஸஸ் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட். As far as right of privilege is concerned, you need not plead at all. ஒரு ஃபேமஸ் கேஸ் உண்டு, அதில் நார்த்தன் வாஸ் ஆர்கியூயிங் த கேஸ். அப்போ அந்த ஜட்ஜி கேட்டார், why your client has not accepted that he stabbed the
deceased. He may be a coward, my lord. I am accepting. அதனால் அக்யூஸ்டு வந்து நான் அவனை குத்தினேன்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் அக்யூஸ்டு இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கெட்டிருந்தனா அவனை குத்தினான் என்பது ஆன் ரிகார்ட்ஸ் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அது தட் இஸ் என்ன அதனால that right is legal right. It is not an exception. For sudden provocation, it is an exception. Then you have to plead. Alibi, it is an exception. You have to plead. Alibi பொறுத்த மட்டும் at the earliest point of time you have to plead and you have to strictly prove the alibi. இது நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக வேண்டியதில்லை, ப்ராபபிலிட்டி இருந்தால் போதும். ஆனால் அலிபியை பொறுத்த மட்டும் earliest point of time you have to take the alibi and you have to prove that you got the alibi beyond reasonable doubt. அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக கன்விக்ஷன் ஆகிடும். ஒரு கேஸில் இதயத்துல்லா ஜட்ஜ்மெண்ட்டு அதில் வந்து அவன் அலிபி தான் ப்ளீட் பண்ணுவான், பட் ஹி ஹேட் த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபரன்ஸ். அப்போ இதயத்துல்லா ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது அதில் என்ன சொல்லுவார், அலிபி ஃபெயில் ஆனாலும் ஃப்ரம் த ரிகார்ட் ரைட் ஆஃப் ப்ரைவேட் இஸ் அவைலபிள், தட் இஸ் எ லீகல் ரைட், ஸோ இஸ் என்டைட்டில்ட் ஃபார் அக்யூட்டல். அதனால் யூ மஸ்ட் know the difference between both the things. If you ask for an exception, then it is not a legal right. If it is a right of privilege, it is a legal right. If you ask for exception, you have to prove. What ought to be proved? For example, you are taking the stand of provocation. அவன் வந்து இந்த மாதிரி ப்ரொவோகேஷன் இது பண்ணால் அதனால இருக்கணும். I saw that my wife is in a compromising position with the husband, so whether that is sufficient, we have to see. So there are lots of ingredients which are favorable to the accused as well as the prosecution. என்னன்னா இங்கே வந்து இதை எடுக்கும் பொழுது that provocation must be sudden and grave. இந்த ரெண்டும் அதில் இருக்கணும். ரைட் ஆஃப் ப்ரொவோகேஷன் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு என்னன்னு இருக்கணும், கிரேவாக இருக்கணும், இன்னொன்று சடனாக இருக்கணும். இப்போ அந்த டிசீஸ்டும் ஒய்ஃப் டிசீஸ்டும் அவன் பேரமாரம் ஒரு வருஷமாக இப்படி தீயிறாங்க, அன்னைக்கு நான் பார்த்தேன் வைக்கிறேன்னா அந்த இடத்துல அவனுக்கு சடன் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ஹி நோஸ் தட் தே ஆர் ஹேவிங் அஃபேர். அது இல்லாதபடிக்கு அன்னைக்கு தான் பார்க்கணும், அப்போதான் பார்க்குறான், உடனே கோவம் வந்துச்சு, உடனே பக்கத்தில் இருந்த அருவாள் எடுத்து வெட்டிட்டான், இல்லாட்டி சுத்தியில் எடுத்து அடிச்சுட்டான், அதில் செத்து போயிட்டான்னா அங்கே வந்து அந்த எக்ஸெப்ஷன் இஸ் அவைலபிள். அதர்வைஸ் தட் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். இப்போ நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி அலிபி இருக்குன்னா அலிபி இருந்தீங்கன்னா அந்த அலிபி வந்து ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். நான் அந்த சம்பவ சமயத்தில் இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த ஸ்கூலில் இருக்க ரிகார்ட்ஸை போட்டு அந்த வாத்தியாரை போட்டு இல்லாட்டி யாரையாவது போட்டு ஸ்டூடெண்ட்டை போட்டு யாரையாவது போட்டு அந்த சமயத்தில் இங்கே தான் இருந்தாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அந்த மாத்திரம் பத்தாது, நோ சான்ஸ் ஆஃப் கோயிங் இட் டூயிங் தட்ங்கிறது இருக்கணும். இப்போ வந்து அடுத்த தெருவில் தான் அக்கரன்ஸு, இவன் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ், டைமிங் அண்ட் ப்ரூஃப் இவ்வளவு அனுப்பிக்கு வேணும். அதே மாதிரி ஒரு கேஸில் ஒரு ட்ரிபிள் மர்டர் நம்ம மதுரையில் தான் நடந்தது. அவன் கடற்கடை 3 பேரை குத்தி கொண்டு ஒரு 6 பேர் இன்ஜர்டு. மத்தியானம் 12 மணி தண்ணி அடிக்கிறான் பண்ணி என்ன குத்திட்டான். குத்திட்ட உடனே அது இது பண்ணியாச்சு. அது வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. டெத் சென்டென்ஸ் கொடுத்தோன்னா அப்போ மெட்ராஸில் தான் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு. நான் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அது வந்துடும், வந்தவொடனே எனக்கு சொல்லிப்பாருன்னு அவர் என்ன தூக்கி போயிட்டார்.
அன்னைக்கு போய் வந்து ரெஃபர் ரேட்லாம் வாய்தா கொடுக்க முடியாது, முடிஞ்சால் உங்கள் அட்வொகேட்டு நாளைக்கு வந்து ஆர்கியூ பண்ண சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. எனக்கு 12 மணிக்கு அடிக்கிறாரு. நான் 12 மணிக்கு மேலே கிளம்பி இது பண்ணி மறாவது நாள் 4 மணிக்கு போய் சேர்ந்தேன் அந்த கோர்ட்டில். போன உடனே அவர் உடனே கேட்டார், there is no difference for you அப்படின்னாரு. No my lord, I am having my difference, I will read that difference அப்படின்னா. சரின்னாரு. உடனே எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் எம்ஜிஆர் தொண்டர்களை எல்லாம் ஒரு கத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இவன் ஒரு ஏடிஎம்கே தொண்டர் கத்தி வச்சிருக்கான், ஒரு தகவல் ஆகுது, அவன் பாட்டை குத்திட்டு போறான். இதில் பிரிமிடிட்டேஷன் எங்கே இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே ஜாலியாக கேட்டு நிமிந்து உட்காந்து நாளைக்கு வந்து ஆர்கியூ பண்ணுவேன். அடுத்த நாள் ஆர்கியூ பண்ணேன். ஆர்கியூ பண்ண பிறகு என்னாச்சுன்னா அந்த ஐஓவை கூப்பிட்டு அவனை காய்ச்சின்னு தாக்கிட்டாங்க. வேலைக்கு மாட்டுது சிட்டியில், அதுவும் ஹார்ட் ஆஃப் சிட்டி, நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க அப்படி இப்படின்னு கொடுத்து இது பண்ணது. ஆனால் அதை டெத் சென்டென்ஸ் எடுத்து லைஃபாக போட்டாங்க. லைஃபாக போட்ட உடனே ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், ஒரு சின்ன பையனை போய் நீ வக்கீலாக வச்சுக்க, ஒரு பெரிய வக்கீலை வைக்கிற, அதனால நான் விடுதலை வெளியே வந்தாலும் உடனே தான் கொடுத்து வைக்கிறான். அவனை என்ன செய்யுது? அதனால அவன் அப்பா, ஐயா விடுதலை வாங்கிறாங்க, அவன் ஒரே மகன் தூக்கலையும் போயிடக்கூடாது, அவனுக்கு லைஃப் போடுற மாதிரி செய்யுங்க. லைஃப் ஆச்சு என்ன மாலை போட்டாங்க. என்னை மீட்டிங்கில் பார்த்தது அவர் டேவிட் அனுசாமி டோட்டலாக கேட்டு, நான் தான் அதை தேவைக்கு மாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதாக போட்டேன் அப்படின்னு. நல்ல வேலை போட்டீங்க, இந்த அவன் இன்னொரு மாடலில் வந்துருப்பான், எனக்கு லைஃப் வாங்கினதுக்கு மாலை போட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி யூ மஸ்ட் நோ ட்ரிபிள் மாடல் அப்போ அனுசாமி என்ன கேட்டார்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தமிழ்நாடு, அவர் ஃப்ரெஞ்சு, தமிழ்நாடு யூ ஆர் நாட் டேக்கிங் தி ப்ளீ ஆஃப் இன்சானிட்டி. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்போ இன்சானிட்டி இஸ் ஏ டிஃபரன்ஸ், எவ்ரிபடி நோஸ், பட் தட் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் டிஃபரன்ஸ். ஏன் சொல்லுங்க? லூசிட் இன்டர்வல்னு ஒன்று உண்டு. அதாவது ஒரு பைத்தியம் வந்து 24 மணி நேரம் பைத்தியமாக இருக்கிறது இல்லை, அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனுக்கு சுவாதீனத்தோடு தான் இருப்பான். அந்த லூசிட் இன்டர்வலில் அவன் மர்டர் பண்ணான்னா அவன் வந்து இஸ் லைபிள் டு கன்விக்ஷன். அந்த லூசிட் இன்டர்வல் இல்லை அப்படிங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யறது, தமிழ்நாட்டில் இன்சானிட்டியே 90% எடுக்கிறது இல்லை, நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஆனால் எடுக்கணும்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, அந்த லூசிட் இன்டர்வலில் அந்த சம்பவம் நடந்ததாக வராமல் பார்த்துக்கணும். அந்த லூசிட் இன்டர்வல் இல்லை, சம்பவத்துக்கும் அவன் அரகண்டாக இருந்தால் இதாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அதனால் இன்சானிய இது எக்ஸப்ஷன்ஸில் சடன் ப்ரொவோகேஷன் வரும், இன்சானிட்டி வரும், இன்டாக்சிகேஷன் ஒன்று வரும், தண்ணி அடிச்சுட்டு போய் மர்டர் பண்ணுறது தான் வருது. ஆனால் அந்த தண்ணி வாழங்கு அடிச்சுட்டு அவனை போய் வெட்டணும்டான்னு அடிச்சுட்டு போய் வெட்டினானா அந்த டிஃபென்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதனால் அதே மாதிரி அவன் வந்து ஒரு 4 பேர் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அதில் இது பண்ணுறானா, அதனுடைய அஃபென்ஸ் வந்து எனக்கு குறையுமே தவிர அவனை விடுதலை பண்ண முடியாது. அதனால் இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன எக்ஸப்ஷன், அது லீகல் எக்ஸப்ஷன் ரைட்டா அல்லது எக்ஸப்ஷன்னா அதில் என்னென்ன அட்வர்ஸ் பாயிண்ட்ஸ் எகென்ஸ்ட் அக்யூஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது வரவிடாமல் தடுத்து நீங்கள் அந்த டிஃபென்ஸில் எடுக்கணும். இது as far as how you are taking defense. அடுத்தது நீங்கள் இதை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா என்ன வாட் டைப் ஆஃப் அஃபென்ஸ் கமிட்டட் அப்படிங்கிறதுல
வாட் இஸ் மர்டர்? ஒரு ஒரு ஹோமிசைடு என்பது யார் வேணாலும் அது இயற்கைக்கு மாறாக இறந்தான் அப்படிங்கிறாங்க. ஹோமிசைடு வந்து ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் அண்ட் 300, 299 ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரியணும். அப்படி இருக்கும்போது 304 அதில் வரும் பொழுது என்ன சிக்கல் வருதுன்னா, அதில் 2 லிம் இருக்குது. ஒன்று வந்து இன்டென்ஷன் நாலேஜ் டூயிங் இட், இன்னொன்று வந்து வெறும் நாலேஜ் தான். அதனால் 10 இயர்ஸ்க்கு மேலே போயிடும், இதுனால் 10 இயர்ஸ்க்கு உள்ளே வரும். அது வந்து எப்படி வாட்டர் டவுன் பண்ணுறோம்னா, த நேச்சர் ஆஃப் தி இன்ஜரி, அவனுடைய இன்ஜரி எப்படி இருந்தது, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ். அந்த இடத்துல ஒரு சின்ன பாறை இருக்குது, பக்கத்துக்கு இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அடிக்கிறான், அது வேற. ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்து குத்துறாங்கிறது வேற. அந்த கத்தி வழக்கமாக அவன் வச்சிருக்கிறாங்கிறது வேற, அப்போ தான் அவன் எடுத்துகிட்டு வர்றாங்கிறது வேற. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்த்து நீங்கள் 304 பார்ட் 1 வருதா, பார்ட் 2 வருதா, அதுக்கு எதுக்குள்ள அதை ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 304, 302 கூட வராது, வெறுமனை 307 ஆர் 326 ஆர் 324 கூட வரும். அதெல்லாம் எப்படி வருதுங்க, அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸையும் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு அதை புறத்தையும் நம்ம எலிசிட் பண்ணணும். பண்ணி அதை இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது எப்பொழுது மட்டும் முக்கியமானது என்னென்னா, மர்டர் கேஸஸை பொறுத்து மட்டும் நீங்கள் தரவை படிக்கணும். படிக்கிறதோடு இல்லை, மெடிக்கல் எவிடன்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் இன்ஜுரிஸ் எங்கெங்கேயும் இருக்கும். இஃப் த மெடிக்கல் இன்ஜுரிஸ் கான்ட்ராக்ட் டு த ஓரல் எவிடன்ஸ், த ஓரல் எவிடன்ஸ் இஸ் நாட் ஏ பிலீவபிள் எவிடன்ஸ், தட் இஸ் வித் ரோங். அதனால் மெடிக்கல் எவிடன்ஸ் படி எப்படி இருக்குதுன்னு அதுக்கு யூ மஸ்ட் நோ மெடிக்கல் யூஸ் பண்ணுறது தரவு. அது இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ண முடியும். இன்னைக்கு கூட ஒரு டாக்டர் கிளாஸ் பண்ணிட்டு வந்தோம், அவங்க அது தான் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கட்டு படிக்கும் பொழுது நீங்கள் யூ ஹேவ் டு திங்க். எப்படி திங்க் பண்ணுறதுன்னா, யூ ஹேவ் டு விஷுவலைஸ் இட். இந்த அக்கரன்ஸ் இப்படி நடந்ததுங்கிறான், அந்த நடந்த அந்த அக்கரன்ஸை உன் கண்ணுக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்தணும். நிறுத்தி மெடிக்கல் எவிடன்ஸ் எப்படி இருக்குது, ஓரல் எவிடன்ஸ் எப்படி இருக்குது, பிளேஸ் ஆஃப் எவிடன்ஸ் எப்படி இருக்குது, ரெக்கவரி எப்படி இருக்குது, அப்படி அவ்வளோத்தையும் விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நோட்ஸே போடணும். ஸோ ஃபைனல் நோட்ஸ் போடுறது வந்து ஒன்லி ஆஃப்டர் விஷுவலைஸிங் எவ்ரிதிங். விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்படி தான் அதை என் டாக்டர் கூட கேட்பேன், உங்களுக்கு தெரியாத டாடி, நீங்கள் படிக்கும்போது தெரியும்ல, உங்கள் பிரெயின் தானே இங்கே ஒர்க் பண்ணவே வேணும். அதே கிடையாது, அவனுடைய பேட்டு எப்படியோ அப்படிதான். நான் படிக்கும்போதே சில இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறமே ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா அது ஞாபகத்துக்கு வரும். நம்ம இந்த டிஃபென்ஸ் இந்த மாதிரி எடுத்திருந்தோம்னா விடுதலை ஆகிருக்குமே, ஐயோ அப்படின்னு நினைப்பேன். அதனால் அது அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிடணும். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது. போகாதபடிக்கு அந்த கொஞ்சம்தான் இந்த வரிசையை எப்படி படிக்கணும். இப்போ நான்லாம் படிக்கிறது எடுத்தோன்னு நான் மெடிக்கல் எவிடன்ஸ் தான் பார்ப்பேன். அதில் என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்குது, என்னென்ன இது, அந்த இன்ஜுரி எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது, இல்லை அந்த காசாக்கத்தை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது, இந்த காசாக்கத்துக்கு இது பண்ணுறது கூட இது இருக்கும். இப்போ ஒரு கூட படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். அது அஸ்ஃபிக்ஸியா இருக்குது. நான் அஸ்ஃபிக்ஸியானா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு. ஆமாங்க, அப்புறம் வேறு எந்த கொஸ்டின் அஸ்ஃபிக்ஸியா இருக்கும். அந்த மாதிரி அது மெடிக்கல் எவிடன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட்லி ஃபார் ஹார்ட் கேசஸ், பர்டிகுலர்லி ஃபார் மர்டர் கேசஸ். அதை வச்சு தான் நிறைய இருக்கும். அதை வச்சு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் எப்படி பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் தான் இது பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஃபெலோ வாஸ் ஸ்டாப், அவன் ஓடுறான், அவனை துரத்திக்கிட்டு போய்
போய் கொடுத்தா அங்கே போய் செத்து போகிறான். அப்படிங்கும்போது ட்ரிப்பிங் ஆஃப் பிளட் இருக்கணும், இங்கேயும் பிளட் இருக்கணும், அங்கேயும் பிளட் இருக்கணும். இது அவங்ககிட்ட அப்சர்வேஷன் மோசம் இருக்கணும், பிளானில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவன் தகுதி போய் குத்துனாங்கிறது பாஸ் ஆகி போயிடும். நீ எப்படி படிக்கிறதுன்னு ஸோ படிக்கும் பொழுது இவன் அந்த இடத்துலையே அப்படியே இது பண்ணிடுறான். அவனை எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த வயசுக்கு போயிடறாங்கிறாங்க. அவனுடைய ஹார்ட் இதெல்லாம் பஞ்சர் ஆகிடுங்க. அப்போ அங்கே இன்ஸ்டன்டேனியஸ் டெத்து தான் இருக்க முடியும். அப்படி இன்ஸ்டன்டேனியஸ் டெத்து இருக்கும்போது நான் அவனை எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது தப்பாக போயிடுது. அப்போ அந்த பிளேஸ் ஆஃப் அக்கன்ஸை அடிபட்டு போடும்போது அங்கே விட்னஸ் இருந்தால் பார்த்தாங்கிறதெல்லாம் புரியல. ஸோ மெயின்லி மெடிக்கல் விட்னஸை வச்சு தான் எங்கள் ஆஃபீஸ்லன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. அவருக்கு தெரியும் இந்த ஐ விட்னஸஸ் எல்லாம் ஃபால்சிஃபை பண்ணுவோம். ஐ விட்னஸஸை மெயினாக ஃபால்சிஃபை பண்ணுறது மெடிக்கல் எவிடன்ஸும் பிளேஸ் ஆஃப் அக்கன்ஸு அந்த மோட் ஆஃப் அக்கன்ஸ் இதுகளை வச்சு தான் பண்ணுறது. அதனால் நீங்கள் கட்டாயம் அந்த இடத்த போய் பார்க்கணும், ஒரிஜினல்ஸை பார்க்கணும். ஒரிஜினல்ஸ் பார்த்தா தான் எங்கே தப்பு பண்ணுறான், எங்கே இது பண்ணுறாங்கன்னு ஒரிஜினல்ஸ் எனக்கு காப்பி இருக்கும், பட் டைப் பண்ணி கொடுத்துருவான், நமக்கு ஒன்றும் தெரியாது. அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் செய்யணும். இன் திஸ் கேஸ் இப்போ எப்படின்னா இது புறமே மாட்டு கேஸு அட் கேஸு இதெல்லாம் இருக்குது. இப்போ சாதாரணமாக நான் கால்குலேட்டர் கேஸ் வருது, அதை எப்படி கோர்ட்டு கொண்டு வருது? 190 அவன் பெர்மிஷன் வாங்கி போடணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி போடணும், ஆர் இது போடணும். அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் ஒரு அஃபென்ஸ் கமிட்டர். அப்போ அவனுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த எக்ஸம்ஷன் என்னென்னா இஸ் அஃபிஷியல் டியூட்டி ஹி டிட் சம்திங் அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தானா அடிக்கிறது அஃபிஷியல் டியூட்டி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதனால ஹவு டு டேக் காக்னிசன்ஸ், வெதர் த காக்னிசன்ஸ் இஸ் டேக்கன் ப்ராப்பர்லி, வெதர் வி கேன் கோ ஃபார் டிஸ்சார்ஜ் ஆர் வி கேன் பாஸ் த சார்ஜ். All these things we have to see only on the basis of the fundamental, that is whether there is evidence to prove the commission of offence and not mere attempt or preparation, and whether there is suspicion alone or grave suspicion or proof. All these things we have to see. அதே மாதிரி presumption வரும் 114G and POCSO Act, அப்புறம் 304B, அப்புறம் இது மேட்ரிமோனியல் அஃபென்சஸ்ஸு எல்லாத்துலேயுமே NDPS ஆக்டு, இதில் எல்லாமே கரப்ஷன் ஆக்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா nowadays it is prescription இருக்குல்ல, அவர் சொன்னால் போகும் பற்றி சொல்லிட்டார்ல ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அப்படின்னா. பட் தட் இஸ் நாட் ரைட், பிகாஸ் தேர் இஸ் 2 types of prescription. One is legal prescription, one is debatable prescription. For legal prescription நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ப்ரிசியூம் பண்ணி தான் தீரணும், provided the initial burden is proved by the prosecution. அவங்க ஆனால் ரிபட்டபிள் ப்ரிசம்ப்ஷனில் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி போதும். அதுக்கு அளவுக்கு நான் அந்த இனிஷியல் பர்டனை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ராபபிளைஸ் பண்ணாலே போதும், இந்த ப்ரிசம்ப்ஷன் வராது. குறிப்பாக NDPS கேஸில் வராது. So, what is the presumption under 114G and the other acts? We have to see whether it is legal presumption or rebuttable presumption. If rebuttable presumption, what is the effect? 114G